வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. மன்மோகன் சிங் கம்மிங், வாஜ்பாய் கோயிங், லேடி ஃபயர் பாத் அண்ட் டெட். மச்சான் இங்கிலீஷ்லாம் சூப்பரா படிக்கிற. ஆமா, தமிழே செம்மொழி ஆகணும் அப்புறம் தான் அரைகுறையா கத்துக்கினேன். இந்த இங்கிலீஷ் எல்லாம் எப்போ கத்துக்கினேன்? நோ, மை தாத்தா பாட்டி ஃப்ரம் அமெரிக்கா, ரெட் இண்டியன்ஸ். இந்தியன் சொல்லு, அது போதும். கலரை பத்தி நீ பேசாத. ஆமா, இந்த இங்கிலீஷ் பேப்பர்னா கலர் கலரா போட்டோ இருக்கு மாமா, கொஞ்சம் காட்டு. கொஞ்சம் காட்டு, பாத்துக்கிறேன். இங்கிலீஷ் பேப்பர் உள்ள தமிழ் பேப்பரா? ஏன் உனக்கு இந்த புறம்போக்குத்தனம்? எதிரா புறம்போக்குத்தனம்? புறம்போக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்ல பேசினாக்க கேவலமா நினைக்கிறானுங்க. அமெரிக்காவில் கூட இங்கிலீஷ் தெரியாம இருந்துடலாம், ஆனா தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் தெரியாம இருந்தா காரி துப்புறானுங்க. ஐயே, நீ ரொம்ப குழப்புற. இந்த தமிழ் பேப்பரை படிச்சு தமிழ்லயே என்ன இருக்கு சொல்லு. தமிழ் பேச தெரியாத தருதல என்ன பேசுது? அம்பத்தூரில் 50 லட்சம் ரூபாய் கேட்டு 50 வயது ஆயா கடத்தல். ஆயா வேண்டிய அவ்வளவு துட்டு? அது சாதாரண ஆயாவா இருக்காது, சத்து உணவுல முட்டை போடுறது அந்த ஆயாவா இருக்கும். முட்டை காசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம்ல. இப்ப எனக்கு யாருன்னா கடத்தணும், அதுக்கு ஐடியா சொல்லு. ஒண்ணு செய்யலாமா? ஒரு மந்திரியை பார்த்து கடத்துவோம். போடா, உனக்கு அறிவே கிடையாது. கடத்தும் போது அவன் மந்திரியா இருப்பான், நாம துட்டு கேட்கும் போது அவனுக்கு பதவி போயிடும், நாம தான் அவனையும் உட்கார வச்சு சோறு போட்டுன்னு இருக்கணும். அதெல்லாம் வேணா, வேற யாருன்னா சொல்லு. இப்ப என்ன பண்றது? சரி, உன்னை கடத்தி உங்க அப்பா கிட்ட காசு கேட்கட்டுமா? நான் பண்ண தொந்தரவு தாழ முடியாதான் என்ன ஊட்ட விட்டு எங்க அப்பா துரத்துறாரு. அவர் எங்க இருந்து துட்டு கொடுக்க போற? மச்சான் அங்க போறா. பழம் கொடுப்பா. ஒரு பழம் போதுமா? ஐயோ, போதும் போதும், நானே டயட்ல இருக்கேன். டாக்டர் என்ன சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பழம் தான் முழுசா சாப்பிட சொன்னாரு. ஐயோமா அப்பாடி, சாப்பாட்டுக்கு அப்புறமே ஒரு முழு பழத்தை முழுங்குறாளே. சாப்பாட்டுல அவ என்னன்னா சாப்பிடுவா? துண்ணே குடும்பத்தை அழிக்கிற போல் இருக்குடா. இவளை கடத்தின சொலையா தேரும். எது பலாச்சொல்லியா? இவளை கடத்தி தூக்கிட்டு போனா துட்டு சொலையா தேரும் சொல்றா. கடத்தலாம் ரைட்டு, எப்படி அதை தூக்கின்னு போறது? அதெல்லாம் தூக்க வேணாண்டா, காரோட கடத்திடலாம். கார் ஓட்ட தெரியுமா உனக்கு? ஏதோ குரங்கு பெடல் அடிப்பேன். குரங்கு அதான் அடிக்கும். உன்னை பார்த்து பெடல் அடிச்சதுனால தான் குரங்கு பெடல்னு பேரு. இது கத்தி இரு. இந்த பழம் தான் வெட்டு. ரொம்ப கேவலப்படுத்திட்டா. வந்த விஷயத்த சொல்லண்டா. நாங்க ஒண்ணும் பழத்தை வெட்டுறதுக்காக வரல, உன்னை கடத்துறதுக்கு வந்திருக்கோம். என்ன கடத்த போறீங்களா? சந்தோஷம். சாப்பாடு போடுவீங்களா? அதெல்லாம் நிறைய போடுவோம். சரி வாங்க. கார் ஓட்டி ரொம்ப டயர்டா இருக்கு, வந்து கார் ஓட்டுங்க. மச்சான், என்னடா இது? பழம் நழுவி பால்ல விந்துச்சு. இதானே அது? ஆகா ஆகா காகா. இவனே ஒரு ஞான பழமா இருப்பான் போல இருக்கு. பழத்துக்கு அவன் துட்டு கொடுப்பான். அப்படிங்க நானா பழம் எடுத்தேன். குத்துனே நினைச்சுக்கோ, ஊ மேல ஈ முழிக்கும். ஞாபகம் யாரா குரங்கு? இருறா வரேன். முழு பழத்தையும் இவனே தள்ளின்னு போலாம் பாக்குறான் போல இருக்கு. இதான் வீடா? என்ன எதுக்கு கடத்திட்டு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. என்னது இது? கடத்தல்காரங்கன்னா இப்படித்தான் சிரிப்பாங்க. நீங்க வில்லனா? பார்த்தா தெரியல. ஜோக்கர் மாதிரி தான் இருக்கு. என்ன வளவலன்னு பேசிட்டு ஒரு கடத்தல்காரங்களை பார்த்து கண்ட மேனிக்கு பேசுற நீ? ஏய், இவகிட்ட என்னடா பேச்சு? புடிச்ச அந்த தூண்ல கட்டுற. ஒரு தூணை தூக்கி இன்னொரு தூண்ல கட்ட முடியுமா? என்ன பண்ணி? ஐயோ, இந்த கோணவாயின் தொந்தரவு தாழ முடியல. இவ்வளவு உள்ள எடுத்து போடா, நான் போய் கயிறு எடுத்துட்டு வரேன். தயிரை ஏத்துனவா? ஹலோ, வாங்க உள்ள போலாம். முடியாது. சொன்னா கேட்க மாட்டேன் நீ. வா. ஏய், ஒரு தேரையே வலிச்சுன்னு போயிடலாம் போல இருக்க. போடா போடா. ஏய், சீக்கிரம் எடுத்துன்னு வாடா அந்த கயிறை. ஏய், என்னையா கட்ட போற? எனக்கு பாக்ஸிங் தெரியும், கராத்தேல நான் பிளாக் பெல்ட் வாங்கி வச்சிருக்கேன். பிளாக் பெல்ட்? என்கிட்ட மஞ்சா, பச்சை, சிவப்பு எல்லா கலரும் நான் வச்சிருக்கிறேன். ஜோக் அடிக்கிறியா? காமெடி டைம். இப்போ நான் உனக்கு ட்ராஜடி டைம் காட்டுறேன். வா. ஐயோ அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பா. என்னது மச்சான், லாரியில மட்டும் பண்ணி மாதிரி அடிபட்டுக்கிட்டு இருக்கான். பேசாம சரண்டர் ஆயிட வேண்டியதான். மேடம் 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 விட்டுருங்க, தெரியாம பண்ணா விட்டுருங்க. அட பாவி, என்ன மட்டும் தனியா அடி வாங்க விட்டுட்டு நீ மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? இவங்களை கடத்த சொன்ன ஐடியாவே நீ கொடுத்தது தானடா. அட பாவி,
யானை கையால அடிபட்டு சாவேன்னு எலி ஜோசியக்காரன் சொன்னது உண்மையாயிடும் போல் இருக்க. ஏய் யார பார்த்து யானைன்னு ஒவ்வொரு தடவையும் என்ன பார்த்து யானை யானைன்னு வெறுப்பா ஏத்துற ஐயோ 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 ஐயோ, ஐயோ. வேணாம் 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 விட்டுருங்க மேடம், அப்படி விட்டுருங்க மேடம். நாங்க எங்கேயாவது ஓடி போடுறோம். ஓடி போறீங்களா? ஏய் பசிக்குது, ஏதா ஹோட்டல் கூட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க. ஏண்டா வெளியில போற ஓனாவை புடிச்சு உள்ள விட்டு குழாயுதுன்ற மாதிரி இவளை கடத்திட்டு வந்து நம்ம அவஸ்தைப்பட வேண்டியது ஆயிப்போச்சடா. என்ன அங்க முணுமுணுப்பு? இந்த யானையை கரும்பு தோட்டத்துல இறக்கி விட்டு மேய்ட்டோன்றான். அட பாவி நண்பனாடா நீ. நீங்க என்ன ஹோட்டல் கூட்டு போக மாட்டீங்க? நடங்க விடுங்க. என்ன சார் சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு பிளேட்டு. நானே ஆர்டர் பண்றேன். 3 பிளேட் இட்லி, 3 பிளேட் சிக்கன் 65, 3 பிளேட் முட்டை. ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு எங்க மேல ரொம்ப பாசம். நாங்க ஏற்கனவே சாப்பிட்டு வந்துட்டோம். ஆமாமா, எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். நாங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம், விரதம். ஐயோ இதெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணல, எனக்கு மட்டும் தான். நான் டயட்ல இருக்கேன். டாக்டர் என்ன கொஞ்சம் தான் சாப்பிட சொன்னாரு. டயட்ல இருக்கும் போது 3 பிளேட் தள்ளுறாளே, ஒருவேளை டயட்ல இல்லைன்னா ஹோட்டலையே ஒட்டு மொத்தமா சுருட்டி வாயில போட்டு கோபால் இருக்குடா. வை ஒரு மாசம் ரேஷனை கொண்டு வந்துட்டானே. இந்தப்பா இதெல்லாம் இங்க வச்சுட்டு ஹோட்டலுக்கு இன்று விடுமுறைன்னு போர்டு போட்டுரு. மொத்த முட்டையும் கொண்டு வந்துட்டானே. அடாடாடாடாடா, அடா பாவிங்களா, முட்டை போட்ட கோய கூட காலி பண்ணிட்டீங்களடா. ஏன்டா அல்பா இப்படி பாக்குற? இல்லடா, நானும் சாப்பிட்டு இருக்கேன், ஆனா இப்படி தின்னதில்லடா. திண்ணல படுத்து தூங்குற நீ என்கிட்டே கப்சா விடுறியா? யாரு ஓசியில திங்கிற நீ ஓவரா பேசுறியா? வாய மூடுறா. நீ மூடுற வெண்ண. எப்படி சாப்பிடுறா பாடுறா கொன்ன பாரு. ஐயோ போகுது பாரு. அடி பாவி முழுங்கிட்டா. பண்ணியே காலி பண்ணிட்டா. வெளியில என்னது? அது வேற ஐட்டமா? ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஹோட்டலே சாப்பிடுவாங்கன்றதை இப்பதான்டா பாக்குறேன். அம்மா உங்க வீட்டுல எத்தனை பேரு? ஒரே ஆளு தானோ. ஏமா இதை மட்டும் மீதி விட்ட இதையும் திங்க வேண்டியது தானே? அப்பாடா, அரை வயிறு ரொம்ப. ஏமா ஆஃப் பாயில் மட்டுமா சாப்பிட்ட? ஃபுல் பாயிலும் சாப்பிட்டியே. அம்மா தாயே, இருந்ததெல்லாம் காலி. இனிமே ஏதாவது வேணும்னா பக்கத்து ஹோட்டல்ல தான் போய் வாங்கிட்டு வரணும். இந்தாங்க பில்லு. அதெல்லாம் வேணாம் வேணாம், நீ இப்போ பில்லு எதனா ஐட்டம் கேட்டமா? போடா இங்க இருந்து. எவ்வளோ? 2018 ரூபாய் 25 காசுடா. அவ்வளவுதானா? நான்லாம் எங்க அப்பாவோட ஹோட்டலுக்கு போனா 10,000 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். அடி பாவி, உங்க அப்பனை துண்ணே தெருவுக்கு வர வச்சிருவே போல இருக்க. மச்சான் ஒரு நல்ல ஐடியா. நீ பில்ல பே பண்ணிட்டு வா, நான் வெளில வெயிட் பண்றேன். ஏய், இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும்டி. ஆ? அவ ஏதோ 20-30க்கு திம்பா அப்படின்னு 50 ரூபாய் எடுத்துட்டு வந்த. 2000 ரூபாய்க்கு திம்பான்னு நான் கண்டேன்னா கம்முன்னு 2 பேரும் சேர்ந்து எஸ்கேப் ஆயிடுவோம். ஓகே. ஏண்டா காசு இல்லாம சாப்பிட்டு எஸ்கேப் போலான்னு பாக்குறீங்களா? நாங்க சாப்பிடல, நான் இந்த பொண்ணு தானே சாப்பிட்டது. என்ன உதகுது வேணுமா? அதெல்லாம் வேணாம், நாங்க பட்ட கடனை நாங்களே அடைச்சிடுறோம். அண்ணே, உங்க ஹோட்டல்ல மாவு அரைக்கிற இடம் எங்கன்னு இருக்கு? ஏண்டா கேக்குற? ஒண்ணு இல்லண்ணே, மாவு அரைச்சு உங்க கடனை அடைக்கலான்னு தான். தண்ணி அடிக்கிற பார் எங்க இருக்கு? தண்ணி அடிக்கிற தொட்டி எங்க இருக்கு? எதுக்குடா கேக்குற? தண்ணி அடிச்சாவது உன் கடத்தை அடிச்சிட்டு தாண்டா இந்த இடத்த விட்டு போவேன். சரி சரி, உள்ள போய் வேலையை பாருங்க. நீங்க கடன் அடைக்கிற வரைக்கும் இந்த பொண்ணு இங்கதான் இருப்பா. இந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. நீ சாப்பாடு போடு, அவ இந்த இடத்த விட்டு போக மாட்டா. அவ திங்கிற வரைக்கும் நீங்க வேலை பார்த்தா ஆகணும். அவ்வளவுதான் போ. இந்த ஜென்மத்துல ஹோட்டல விட்டு நம்ம வெளியே போறது இல்லடா. சும்மா இரா மூதேவி, ஒரு நிமிஷம் இருங்க சார், வரேன். ஹலோ ஹலோ, நாங்க தான் உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு அடையார் பாலத்துக்கு பின்னாடி இருக்கிற அண்ணாச்சி விலாஸ்க்கு உடனே வா.
என்னது என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்களா? அட பாவீங்களா, யாரா நீங்க? ஆமாடா, நாங்க தான் கடத்தி வச்சிருக்கிறோம். இன்னும் 5 மணி நேரத்துல 5 லட்சத்தோட வரணும். போலீஸ் கீலீஸ்க்கு தகவல் கொடுத்த மவனை உன் பொண்ணை பட்னி போட்டே கொன்னுடுவோம். டேய் என் பொண்ணு பசி தாங்க மாட்டாடா, அவளை பட்டினி போட்டுறாங்க. நான் உடனே வரேன். தப்பிச்சிட்டோம் எப்பா. மச்சான் ஹோட்டலுக்குள்ள தப்பிச்சு வரதுக்குள்ள ஒன்னப்படி என்னப்படி ஆகி போச்சுரா. பொண்ணு அவங்க அப்பா பணம் கொண்டாந்து வச்சுக்க, நைஸா பேராஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். பொண்ணு எங்கன்னு கேட்டா என்னடா சொல்றதே? பொண்ணு எங்கன்னு கேட்டா ஹோட்டல் பில்லு 2000 செட்டில் பண்ணு, அதோ இருக்கு பாரு பொண்ணுன்னு காமிச்சிட்டு ஓடி போயிடுவோம். மச்சான் இந்த இடத்த பார்த்தா எனக்கு உள்ளூர ஒரு அச்சுறுத்தலா இருக்குதுடா. ஏன்டா? இதே இடத்துல தான் போலீஸ் என்கவுண்டர்ல ஒரு ரவுடிய கரெக்டா கழுத்துலயே சுட்டாங்க. சீச்சி, அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவன் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டான். அவனே என்கவுண்டர் பண்ணி சுட்டுவான். அட, அவன் எடுத்துன்னு வர பணத்தை நம்ம சுட்டுலான்றேன். ஆகா ஆகா காகா. ஐயோ, என்கிட்ட துப்பாக்கி இருந்தா நானே சுட்டுருவேன் இவனை. இங்கதான் சொன்னானுங்க அண்ணாச்சி விலாஸ் பின்னாடி வாங்கன்னு. அண்ணாச்சி விலாஸ் 5 தடவை சுத்திட்டேன், ஆளே காணாம அவனுங்களே. டேய், அங்க பாரு ஒருத்தன் பொட்டியோட நிக்கிறான். எங்க இவனுங்க? அந்த பொண்ணோட அப்பான்னு நினைக்கிறேன். அப்ப நானும் அதே நினைக்கிறேன். வெரி குட். கோடு வெடுக்கல் போன் போடு. ஹலோ, சிக்கன் ரெடியா? அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு. கரெக்டா சொல்றான். அப்ப அடுத்தது கேளு. மட்டன் ஆயிச்சா? 2 கிலோவையும் சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆச்சு. அதுவும் கரெக்டா தான் சொல்றான். பணம் கொண்டு வந்திருக்கியா? பெட்டில இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்க? நாங்களா? அப்படியே நிமிர்ந்து பாரு. அது ஒருக்கானுங்க மாக்கானுங்க. வந்தா ஒண்ணு பொட்டிய புடின்னு ஓடிடலாமா? ஓகே. என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க? உள்ள சாப்பிட்டு நிக்கிறா பாரு, அவதான் அவன் பொண்ணு. யோ, இதுக்கு முன்னாடி உன் பொண்ணு தின்னதை நீ பார்த்ததே கிடையாது. எட்டி பாக்குற சோத்த போட்டு கெடுத்து வச்சிருக்கியா பரதேசி. யோ, பொட்டிய குடியா முதல்ல. என் பொண்ணை பாக்கணும். யோ, இரியா, முதல்ல செக் பண்ணுவானா பணம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. பாத்துங்க. எல்லாம் கள்ள நோட்டு. ஏமாத்துறியாங்களே. எப்படா மச்சான் கண்டுபிடிச்ச? காந்தி சின்ன வயசு போட்டோட அது முடியோடுகிறாரு பாரு. உனக்கு யாருன்னா முடியோட இருந்தா ரொம்ப பொறாம. ஏய், நீ சம்சைடு கோல் அடிக்கிற, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏமாத்துறியாங்களே. ஐயோ, போலீஸ் 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 போலீஸ். மச்சான், ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சிருக்காங்க, என்ன பண்ணலான்ற? கம்முனு இரு, கவலையப்படாத. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன வெடிக்கவே இல்ல? அது கத்திரிக்காடா, வெடிக்காது. ஐயோ, முடிங்க. 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.